விஷயமா? அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா. நந்திய பேர் இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்கில் வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் தூக்கி சொல்றா. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரஷர் இருந்தா சிவப்பு சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில் போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஆமா தம்பி, இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, 90, இங்க ஐயாறுல ஒரு 50. 50 ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா. இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க, நீங்க கிலோ கணக்கில் கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை வெட்டி வந்த மாதிரி முத்தி செருப்பு வாங்க தம்பி, கோச்சுக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒன்று தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கே இருக்கிறது இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கடையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் பிடிக்குது. அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. அது என்ன வழங்காத ஐயா? அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். போட்டாச்சு தம்பி. வெரி குட். டேய் அரிசி போட்டா வந்துடா. வா, இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில போற எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கி லோன் ஏற்றி விட்டுரு. ஓகே? அப்போ முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னல இருந்து 1000 நினைக்கிறேன். வரட்டா தம்பி? என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளி வரது கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ. ஆமா, அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவக்காய் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தா இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆட்டிய போட்டான் ஐயா. பாக்கி மறக்காம கொண்டு கொடுத்துறேன். சரிக்கா. இந்தா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டா இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலையை எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தனம் நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த கடையிலே வச்சு குடுத்தனம் நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிலுக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க ஒப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வாங்கிட்டு சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். அழகா ஒவ்வொரு கிலோ சாம்பிள் அதே முதலாளி
சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்னும் ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னையும் சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? டேய் மாதிரி பொறுக்கு படையில போய் வசூல் பண்ணிட்டு வந்தடா. எவ்வளவு கேட்டா நான் தர மாட்டேன். கண்ணல எரியுது. ஏறிதா சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கு எப்படிமா போவோம்? சொல்றது கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துமா. அங்க என்ன பண்ற? வாடா. இரு. பொறுமையா முடிஞ்சிருச்சு. முடி வலிக்குது. விடுங்கப்பா. சின்ன வயசுல எங்க அம்மா கூட இப்படிதான். போதும் பா உங்க ஃபிளாஷ்பேக் எல்லாம். ஆஹா, ஷாம்பு போட்டா அழுக்கு மட்டும் தான் போவோம், எண்ணெய் பிசு போகாது. சீக்கு அப்படி போட்டா முடி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். பாக்குறியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டு நான் வந்து தேய்ச்சி விட மாட்டேனா? சுமித்ரா, உன் சமையல் வேலையை மட்டும் பாரு. எப்பவுமே நான் அப்பா புள்ள. அப்படி போடு. போதுமாடி. எப்படி என் புள்ள? ஏய் சுமித்ரா, என்னடி இது? எண்ணெய் ஊத்தாம சட்டியை காய வச்சுட்டு ஆயிலங்க எல்லாம் இங்க தாங்க வச்சிருக்கேன். என்னடி நீ சமையல ரசிச்சு பண்ணணும், அப்பதான் ருசி சாப்பிடலாம். தெரியுமா உனக்கு? நல்லா குடும்பம் பண்ற. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எடு சீக்கிரம் அப்படி போடு. பாத்தியா, கத்துக்கடி. நல்லா சமைக்கிறானா? ஐயோ, உங்களுக்கு போன் வந்திருக்கீங்க. போனாமா கொடு. ஹலோ. முடிச்சிருன்னு சொல்றோம்லடா. முடிச்சிரு, அவ்வளவுதான். நாளைக்கு எறா பிரியாணி செஞ்சு போடுறேன். வாசனை அப்படியே தூக்கும். உங்க அம்மா சொல்லாம கூட வந்து நிக்க போறாங்க பாரு. பெரிய சமையல் மாஸ்டர் தான். ஹலோ. அப்படியா? என்ன இன்ஸ்பெக்டர், ஏசி ப்ரமோஷனா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்றும் இல்லை, பழைய கேஸ் தான், நம்ம காசி போட்டது. அந்த வெல்டிங் ராஜால அவனை லாக்கப்லேயே முடிச்சுட்டு சொல்லு, கவனிச்சுக்கிறேன். சொல்கிறோம்ல முடிக்க சொல்லிட்டு. ஆமாம், முடிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன? என் செல்ல, என் உயிர். ஐயா, உயிர்னு சொன்னது என் பொண்ணு, அவனை இல்லை. வச்சிரு. போடு. அப்பா, என்னடி என்ன விளையாட்டு? வெளியே போற மனுஷங்கிட்ட. ஏய், அது என் செல்லம். ஏன் திட்டுற? அப்படிதான் இருக்கும். என்ன காசு? என்ன பண்றீங்க? என்னம்மா விளையாட்டு பிள்ளை அண்ணே, நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். ஊரே அசந்தோம். ஆமா, சுப்ராஜிட்ட மார்க்கெட் வசூல் பண்ணிட்டியா? கேட்டு பார்த்தேன், ரொம்ப பாலிடிக்ஸ் பேசினா கையெடுத்துட்டேன். எத்தனை தடவை சொல்றது அவசரப்படாதன்னு? சொல்றத மட்டும் செய், புரிஞ்சுதா? சரிண்ணே. உன்னோட ஒவ்வொரு நாளும் இதேதான். எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்டு செய். சரிண்ணே. என்ன பாண்டி, அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கா? எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ₹1,00,000 ஆகுமாம்ண்ணே. லட்சம் என்னடா, கோடி கொடுத்தாவது பெத்த தாயை காப்பாத்தணும். புரியுதா? சொன்ன பாத்தியாடா? ஏடிஎம் கார்டு 1177 நம்பர். சரிண்ணே. எவ்வளவு வேணும்னு டாக்டர் கேட்டு கொடு. அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. சரி. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அம்மாவை கூட்டு வரணும். அது வரைக்கும் வரக்கூடாது. சரிண்ணே. நீ கிளம்பு. என்ன மூர்த்தி, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியா? இல்லண்ணே, இன்னும் பணம் கட்டலண்ணே. டேய், நானும் 1000 டென்ஷன்ல இருப்பேன். நீ வாய்த்தரன்னு சொல்லல. இங்க பாரு, நாம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்க 4 எடுத்து படிக்கட்டும். படிக்க வச்சு பார்க்கணும்டா. புரியுதா? உனக்கு பணம் கொடுக்க சொல்றேன், போய் ஃபீஸை கட்டு. காசு அண்ணா, இவனுக்கு தேவையானது கொடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய், அவன்கிட்ட கார்டுக்கு தேவையான வாங்கிக்கண்ணா. அண்ணே, என்னடா நம்ம அன்பு செல்வம் புளியந்தோப்பு மார்க்கெட்டை ஏல எடுக்க போறாருண்ணா. அன்பு செல்வனா? ஆமாண்ணே. அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் எப்படி? இல்லண்ணே, கொட்டேஷன் கொடுத்தது பார்த்தனே. அன்பு, பவானி பேசுறேன். எப்படி இருக்க? எங்க இருக்க? அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட பேசணும். வேண்டாம், நானே ஒன்று வந்து பாக்குறேன். ஓகே, அங்கே இரு.